எப்படி ரெஜி என்னோட பிடிச்சிட்டு வரா பிடிஎஸ் எடுக்க சொன்னா மேடம் என்ன பண்ணிட்டு வராங்க பாருங்க. ஹாய் மக்களே, 9ஆம் திருவிழா அன்னைக்கு நைட்டு நற்கரண ஆராதனை அசனம்லாம் முடிஞ்சு நாங்க வீட்டுக்கு போன போற நைட்டு பிகைண்ட் சீன்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? 9ஆம் திருவிழா நைட்டு வந்து புனிதரோட சப்பரம் எடுப்பாங்க. அப்ப நாங்க வந்து எங்க வீட்டுக்கு முன்னாடி நல்லா எல்லாமே க்ளீன் பண்ணி கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ள அந்தனரோட சப்பரம் எடுத்துட்டாங்க. அங்க வந்து வான வெடிக்க ரொம்ப வெடிச்சாங்க. அது எங்க வீட்டுல இருந்தே பாக்குறதுக்கு அழகா தெரிஞ்சிச்சு. அதையும் நல்லா அழகா நான் வீடியோ எடுத்தேன். சீக்கிரமா எல்லாரும் சேர்ந்து கோலம் போட்டா சப்பரம் பார்க்க போல அப்படின்னு நான் கோலம் போட என் தங்கச்சி ரெஜி என் தம்பி எல்லாரும் சேர்ந்து கலர் பொடி போட்டாங்க. அப்படியுமே எங்களால சீக்கிரம் கோலம் போட முடியல, நேரம் ஆயிடுச்சு. சப்பரம் எடுத்துட்டாங்க. கோலத்தை பாதியில விட்டுட்டு போக முடியாது, சரி நம்ம கண்டினியூ பண்ணுவோம், பாதியில போய் ஜாயின் ஆகிக்கலாம் அப்படின்ட்டு நாங்க கோலம்லாம் ஃபுல்லா போட்டுட்டு வந்து எங்க வீட்டுல போட்டிருந்த லைட் எங்க ஊர்ல உள்ள விஷால் ஒரு பையன் தான் போட்டா சூப்பரா போட்டிருக்காங்க. ஃபுல்லா இருந்து கோலம் போட்டதுல அசன சாப்பாடு எங்களுக்கு செமிச்சிருச்சு. உடனே என் தங்கச்சி எங்க சித்தப்பா ரெஜி என் தம்பி எல்லாரும் வந்து சிக்கன் குட்டு மதியானம் பண்ணது இருந்துச்சு. அது சூடு பண்ணி சப்பாத்தி வச்சு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வீடியோ எடுத்துட்டு இருந்தால ரெஜி நான் சாப்பிடல காப்பி தான் குடிக்கன்னு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா. வீடியோக்கு அதை தொட மாட்டாலாம், அதுக்கு அதை இப்படி ஒரு மானகட்ட பொழிப்பு பொழைக்கணுமா? கேமராவை கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பிட்டு இந்த பக்கம் திருப்பதுக்குள்ள மேடம் கையை வச்சு மாட்டிக்கிட்டாங்க. பாத்துக்கிடுங்க, எங்க சித்தப்பா எங்க சித்தப்பா அவளுக்கு மாமா, அது இவளோட நான பையன், என் சித்தி பையன். இவங்கெல்லாம் சாப்பிட்றத பத்தி எனக்கும் பசி எடுத்துருச்சு. நானும் ஒரு 2 வாய் போய் சாப்பிட்டுட்டு மீதி இருக்க குளத்தை வந்து போட்டு முடிச்சேன். யாரெல்லாம் இந்த மாதிரி நைட் டைம் ஃபேமிலியோட வைப் பண்ணிருக்கீங்க, அன் டைம் சாப்பிட்டுருக்கீங்க, வீடியோ பாக்குறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்க தெருமுக்குக்கு சப்பரம் வந்துருச்சு. இந்த தெருமுக்குல இருந்து அந்த தெருமுக்கு வரைக்கும் நான் லைவ் போட்டிருந்தேன், இன்ஸ்டால சேவ் பண்ணி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. சப்பரம் முன்னாடி வந்து கொட்டு மேல வாசித்தவங்க நல்ல பழைய கிறிஸ்தவ பாடல சூப்பரா வாசிட்டு வந்தாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. திருவிழா டைம்ல சப்பரம் எதுக்காக எடுக்காங்கன்னா, அந்த காலத்துல தாவீது அரசர் உடன்படிக்கையின் பேலைய ஊரை சுத்தி கொண்டு வரும்போது மக்கள் ஆடல் பாடலோட கொண்டு வந்தாங்க. அதை நம்ம எந்த புனிதருக்கு ஃபீஸ்ட் செலிப்ரேட் பண்றோமோ அந்த புனிதரை சப்பரத்துல வச்சுட்டு அந்த சப்பரத்தை ஊர் ஃபுல்லா சுத்தி கொண்டு வந்து அந்த புனிதரின் பரிந்துரையால் கடவுளோட பிரசங்கம் ஊர் முழுக்க எல்லாருக்கும் கிடைக்கட்டுன்னு தான் சப்பரம் எடுக்கிறாங்க. வயசானவங்க உடம்பு சரியில்லாதவங்க கொஞ்சம் பேர் கோயில் பக்கம் வர முடியாம இருப்பாங்க. அவங்க வந்து புனிதரை பாக்குறதுக்காகவும் தூய்மையின் அடையாளமான உப்பு நல்ல மிளகு தூவி புனிதரை எல்லாரும் வரவேற்பாங்க. எங்க வீட்டுக்கிட்ட சப்பரம் வந்துட்டு சப்பரம் கூட வந்து இறை மக்களுக்கு நாங்க நைட்டு பன்னும் கடுங்காப்பியும் கொடுத்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க மக்களே. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.